ஹலோ மக்களே, நம்ம தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 1500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அந்த அரசாணை தான். பள்ளிக்கல்வி ஆசிரியர் நேரடி நியமனம், அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள், ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், 4/1/2024. இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நியூஸில் எல்லாமே ஃப்ளாஷில் பார்த்துருப்பீங்க. 1/8/2022 அன்றைக்கி அந்த 1000 காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கு அனுமதி அளிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடி தொடக்க கல்வி இயக்குநர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸஸாக ஒரு 500 காலி பணியிடங்கள் நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கி இந்த அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. எந்தெந்த ஸ்கூலில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை பணி நிரவல் பண்ணி நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக எந்த மாவட்டங்களில் காலி பணியிடங்கள் இருக்கோ அங்கே முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்காங்க. இந்த ஆசிரியர் பணியிடங்களில் செலக்ட் ஆகிறவங்க குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் அந்த மாவட்டங்கள்லேயே அந்த ஸ்கூல்லேயே பணிபுரியணும் அப்படின்ற மாதிரி இந்த அரசாணையில் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அரசாணை. அப்படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 1000 காலி பணியிடங்களோட இப்போ ஒரு 500 காலி பணியிடங்கள் இணைச்சி 1500 காலி பணியிடங்களாக நிரப்புறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இதை பற்றின மேற்கொண்ட அப்டேட் டிஆர்பி மூலமாக வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.